அனைவருக்கும் வணக்கங்க. புதுவையிலிருந்து ஐயனார். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, கேழ்வரகு மாவுடன் முருங்கைக்கீரையை சேர்த்து அடை செய்து சாப்பிடுவது எதற்காக அப்படின்னு பார்க்குறோங்க. நமது முன்னோர்கள் உணவிலேயே மருத்துவத்தையும், உளவியல் ரீதியாக ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் கேழ்வரகு மாவு கொஞ்சம் சூட்டுத்தன்மை உள்ளது. முருங்கைக்கீரை கொஞ்சம் மலம் இலக்கி அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த கேழ்வரகு மாவையும் இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை நமக்கு முன்னோர்கள் செய்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த கேழ்வரகு மாவுடன் வாத நாராயணன் கீரை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து சாப்பிட்லாம். முடக்கத்தான் கீரையும் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த கீரை வகைகளை சேர்த்து கொஞ்சம் இந்த கேழ்வரகு மாவை நல்லா தட்டையாக மெலிசாக தட்டி அதில் நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. எங்கள் அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. இப்போது என் மனைவி அவங்களும் செஞ்சு தராங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் நீங்கள் கேழ்வரகு மாவுடன் முருங்கைக்கீரை அல்லது வாதநாராயணன் முடக்கத்தான் கீரையை போட்டு நீங்கள் அடை செய்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.